பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக அவர் பாராட்டின பெரிதான கிருபைகளுக்காகவும் அவரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட துதிக்கிறேன். எத்தனை பேர் இந்த மாலை வேலையில சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமே. கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலன் என்று வேதம் சொல்லுகிறது. அதுதான் ஒரு கிறிஸ்தவருக்கு கர்த்தர் கொடுக்கிற மிகப்பெரிய கிருபை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் கர்த்தர் நம்முடைய இருதயத்துல சந்தோஷங்களை கொடுக்கிறவரா இருக்கிறார். சரி, இன்றைக்கு நம்ம தியானிக்க இருக்கிற சத்தியம் என்னவென்றால் தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமை இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கின்ற தேவ மகிமை. சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கின்ற தேவ மகிமை. ஏன்னா இன்னைக்கு நம்ம நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம், நிறைய காரியங்களை நம்ம தியானிக்கிறோம். தியானிக்காத ஒரு விஷயம் என்னன்னா இந்த தேவ மகிமை. இந்த மகிமையை குறித்து நம்ம நிறைய விஷயங்களை என்ன பண்றது இல்ல, பார்த்தது கிடையாது, பார்க்கறதும் கிடையாது. ஆனா தேவனுடைய மகிமை எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு தீர்க்க தரிசனமாகவே தேவன் சொல்லி இருக்கிறார். அதாவது கடைசி காலத்துக்குரிய ஒரு அடையாளத்துல ஒரு அடையாளம் என்னன்னா ஏசாயா 66 அதிகாரம் 18வது வசனம் வாசிக்கல. ஏசாயா 68, 66, 18. நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாஷைக்காரரையும் கூட்டிச் சேர்க்கும் காலம் வரும். அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள். பாத்தீங்கன்னா ஒரு காலம் வரும், சகல பாஷைக்காரர சகல ஜாதியாரையும் நான் கூட்டி சேர்த்து ஒரு காலம் வரும். என்ன பார்ப்பாங்களாம்? தேவனுடைய மகிமையை காண்பார். அப்போ கடைசி நாளுக்குரிய ஒரு தீர்க்க தரிசனம் என்னன்னா எல்லா ஜாதியாரும் எல்லா பாஷைக்காரர்களுக்கும் என்ன பார்ப்பாங்களாம்? யார எதை பார்ப்பாங்க? தேவனுடைய மகிமையை பார்ப்பாங்களாம். அப்போ இன்னைக்கு எல்லா ஜாதியாரும் எல்லா பாஷைக்காரரும் இருக்கிறோம், புறஜாதியாருக்கு ரட்சிப்பு வந்துச்சு. ஆனா தேவனுடைய மகிமைய நம்ம பார்த்திருக்கிறோமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கணும். புரியுதுங்களா? தேவ மகிமைய நம்ம பார்த்திருக்கிறோமா? அதனால்தான் பாருங்க, ஆபக்குக் 2 அதிகாரம் 14வது வசனம். ஆபக்குக் 2 அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல், சமுத்திரம் ஜலத்தினாலே நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவு, கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்குமா? அப்போ கர்த்தரை அறிகிற அறிவு, கர்த்தருடைய மகிமைய அறிகிற அறிவுல பூமி என்ன இருக்குமா? நிறைந்திருக்கும். அது அளவு காட்டுறாரு. எப்படி அளவு காட்டுறாரு? சமுத்திரம், இந்த பூமியில சமுத்திரம் எந்த அளவுக்கு நிறைஞ்சிருக்குதோ அந்த அளவுக்கு அவருடைய ஜனங்கள் கர்த்தருடைய மகிமைய அறிஞ்சுப்பாங்களாம். இப்ப கேள்வி என்னன்னா, இத்தனை வருஷம் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், நிறைய சத்தியங்கள் எல்லாம் கேட்டிருக்கிறோம், தேவனுடைய மகிமைய நம்ம அறிந்திருக்கிறோமா? இப்ப மகிமைன்னா என்ன நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். மகிமைன்னா என்ன? க்ளோரின்னு சொல்லாதீங்க இங்கிலீஷ்ல. மகிமைன்னா என்ன? பிரசன்னம், மகிமை. வேற அது கர்த்தருடைய கிரியை. அது மகிமைன்னா என்ன சொல்லுங்க. இத்தனை வருஷம் நம்ம இருக்கிறோம். ஏன்னா நிறைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா பேச்சு வாக்கிலே பேசிட்டோம். கிருபை, தயவு, இரக்கம், மகிமை அதே மாதிரி தான் 10-11 சொல்லிடுறோம். ஆனா கடந்த ஒரு 4 மாதங்களாக இந்த காரியத்தை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்துட்டு இருக்கிறோம். இதை குறித்துதான செய்தி தான் கடந்த ஒரு 4 மாசமா நிறைய சபைகள்ல எடுக்கிற, நிறைய இன்னைக்கு காலையில கூட ஒரு இடத்துல எடுத்தா அவ்வளோ பேசியும் இதுல இருக்கக்கூடிய ஆழமான காரியம் இன்னும் முடியல. அவ்வளோ மகிமையான காரியத்தை தேவன் வச்சிருக்கிறாரு. ஸோ இன்னைக்கு ஒரு லே அவுட்டா நம்ம பார்க்கலாம். வருகிற மாதத்துல இன்னும் அநேக காரியங்களை நம்ம இதன் அடிப்படையில நம்ம தியானிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் முதலாவது நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்க்கலாம். தேவ மகிமை என்றால் என்ன, அல்லது மகிமைக்குரிய அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 வார்த்தை.
ஆக்சுவலா நீங்க கிரீக்ல எடுத்துட்டீங்கன்னா டோக்ஸான்னு வரும், ஹீப்ரூல எடுத்துட்டீங்கன்னா கௌபாட் அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறாங்க. த க்ளோரி ஆஃப் காட், அவ்வளவுதான் அதோட மீனிங், த க்ளோரி ஆஃப் காட். ஆனா ஏஷியன்ட் ஹீப்ரூல நீங்க போனீங்கன்னா 2 வார்த்தை கொடுக்குறாங்க, இதே மாதிரி 2 வார்த்தை கொடுக்குறாங்க. ஷெக்கென் ஹாய் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஷெக்கென் ஹாய். ஹானா யெகோவா, ஷெக்கென்னா த ஆக்ட், த இமேஜ். அப்போ ஷெக்கென் ஹா தான் இங்கிலீஷ்ல ஷெக்கென்னான்னு வரும், தமிழ்ல ஷெக்கினா மகிமைன்னு சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த வார்த்தைய? ஷெக்கினா மகிமை பைபிள்ல இல்ல, ஆனா மூல மொழியில ஷெக்கினா அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஷெக்கினா அப்படின்னா the act of God, the image of God, அதாவது தேவனுடைய செயல், தேவனுடைய சாயல், தேவனுடைய செயல், தேவனுடைய சாயல், இது ரெண்டும் சேர்ந்ததுதான் தேவனுடைய மகிமை. தேவனுடைய மகிமைன்னா அந்த இடம், நம்ம சொன்ன மாதிரி ஜெபிக்கும் போது அல்லது நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் எதை எடுத்துக்கிட்டனாலும் தேவனுடைய மகிமைன்றது தேவ செயல், தேவ சாயல், 2 விஷயமா இருக்கும். அதுக்கு ஒரு உதாரணம் கொடுக்கணும்னா மோசேக்கு. ஏன்னா முதல்ல அந்த ஷெக்கினா மகிமை எங்க வருதுன்னா மலை மேல பாக்குறாரு, ஒரு முச்செடி என்ன பண்ணுது, எரியுது. ஆனா முச்செடி என்ன ஆகல, கருகல. இப்போ கடவுள் அங்க தேவன் இறங்கினாரு, ஆனா உருவத்தை காட்டல. தேவன் ஆவியான தேவன் அந்த உருவத்தை காட்டல. ஆனா மோசே கிட்ட எப்படி இடைப்பட்டார்னா, அக்கினி எரியுது, முச்செடி பத்திக்கிட்டு எரியுது, அது சாம்பல் ஆகல, கருகல. அப்படியே அவர் பார்த்துட்டே இருக்கும்போது உள்ள இருந்து சத்தம் வருது, உள்ள இருந்து சத்தம் வருது, நீ நிக்கிற இடம் பரிசுத்த பூமி, உன் பாதரட்சிய கழட்டி போடு. இப்ப இந்த சீன் அப்படியே மைண்ட்ல வைக்கணும். இப்ப இந்த இடத்துல தேவ செயலை பார்க்கலாம், தேவ சாயலை பார்க்கலாம். தேவ சாயல் என்னன்னா அக்கினி, தேவ சாயல் அந்த அக்கினி. தேவ செயல் எதுன்னா முச்செடினாங்கள கருகுல, ஒண்ணுமே இல்லாத இடத்துல இருந்து சத்தம் வருது, வார்த்தை வருது. புரியுதுங்களா? வார்த்தை வெளியில வருது. அப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரு அப்படின்னா எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 29வது வசனம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்னியாய் இருக்கிறாரு. இப்ப தேவன் எப்படி இருக்கிறாரா? பட்சிக்கிற அக்னியா இருக்கிறார். இப்ப மோசே எதை பார்த்தாரு? இந்த பட்சிக்கிற அக்னி பார்த்தாரு. ஆனா முச்செடி என்ன ஆகப்படல, பட்சிக்கப்படல, எரியல. அப்போ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டதா இருக்குன்னா இறங்குது. ஆனா அந்த இறங்கும் போது அந்த மகிமை அந்த முச்செடிய பட்சிக்கல. அப்ப கொஞ்சம் நிதானிச்சு பார்க்கும்போது தேவனுடைய ஆவி நமக்குள்ள இருக்குதுன்னு பாக்குறோம். ஆனா நம்ம என்ன ஆகல, அழிஞ்சு போல. புரியுதுங்களா? அப்ப என்ன ஆகுதுன்னா கர்த்தருடைய மகிமையை யாரால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 16வது வசனம் வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:16. ஒருவராய் சாவாமை உள்ளவரும், நல்ல கவனிங்க, ஒருவரும் சாவாமை உள்ளவரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், ஒருவராய் சாவாமை உள்ளவரும், சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும். எப்படிப்பட்டவரும்? சேரக்கூடாத ஒளியில வாசம் பண்ணுகிறவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும், காணக்கூடாதவரும், கண்டிராதவர், காணக்கூடாதவர், கூடாதவருமாய் இருக்கிறவர், அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாய் இருப்பதாக. ஆமென். இப்ப புரியுதுங்களா? இப்ப தேவனுடைய வல்லமை எப்படி இருக்குதுன்னா மனுஷன் என்ன பண்ண முடியாது, காண முடியாது. ஒருவரும் கண்டதும் இல்ல, காணவும் முடியாது. சேரக்கூடாத ஒளின்ட்டார். யாரும் அதுகிட்ட என்ன பண்ண முடியாது, போக முடியாது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் சொல்லணும்னா மோசே கிட்ட பேசும்போது என்ன சொல்லிட்டாரு, மலைக்கு மேல நீ பேசும்போது மலை அடிவாரத்தை யாரும் என்ன பண்ணக்கூடாது, தொடக்கூடாது. ஒரு மிருகம் மேய்ந்தா கூட அன்னைக்கு அது பலிதான். அப்ப அவருடைய மகிமையினுடைய அந்த பிரகாசமும் அந்த வல்லமையும் அப்படிதான் இருந்தது. புரியுதுங்களா? அப்படிதான் இருந்தது. இப்போ இந்த தேவ மகிமை, இந்த ஷெக்கினா மகிமை எப்படி ஆரம்பிச்சு தற்காலத்துல எப்படி இருக்குதுன்னு பார்க்க போறோம். ஆரம்பமும் தற்காலத்துல இருக்கக்கூடிய இந்த நிலைப்பாட்டுல இந்த தேவ மகிமை எப்படி செயல்பட்டு இருக்குதுன்றத இன்னைக்கு நம்ம கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பாராக. சரி,
இப்ப முதல்ல எங்க ஆரம்பிக்கணும்னா ஆரம்பம்லாம் எதுதான்? ஆதி ஆகமத்துக்கு தான் போகணும். இப்ப ஆதி ஆகமம் நான் முன்னாடி சொன்னேன், தேவனுடைய மகிமை என்பது தேவ செயல், தேவ சாயல். இதான் ஃபார்முலா, இத மைண்ட்ல வச்சுங்க. தேவ செயல், தேவ சாயல். ஓகேவா? இப்போ தேவன் ஆதாம உருவாக்குறாரு. தேவன் என்ன பண்றாரு? ஆதாம் வர்றாரு, அறிக்கையிட்டு உருவாக்குறாரு. நம்முடைய சாயலின்படியும் நம்முடைய ரூபத்தின்படியும் மனிதனை உண்டாக்குவோமாங்க. அப்போ அங்க சாயல் என்ன வந்துச்சு? செயலும் வந்துச்சு. ஏன்னா அங்க என்ன பண்ற? டிசைன் பண்றாரு. அப்போ செயல் வந்துச்சு, அந்த சாயலும் வந்துச்சு. அப்போ ஆதாம் எப்படிதான் இருந்திருப்பான்? தேவ மகிமையா இருந்திருப்பான். புரியுதுங்களா? நல்லா கூர்ந்து கவனிக்கணும். ஆதாம் தேவனுடைய மகிமையா இருந்திருப்பான். இப்ப கொஞ்சம் நிதானிங்க. ஆவியான தேவன், இவருக்கு என்ன கிடையாது? உருவம் கிடையாது. அப்ப ஆதாம எப்படி உருவம் கொடுத்தாரு? அவருடைய சாயலின்படி, அவருடைய ரூபம்னா ஆவியான தேவனுக்கு உருவம் கிடையாது. அப்ப எப்படி மனுஷனுக்கு உருவம் கொடுத்தாரு? கண்ணு, காது, மூக்கு, கை, காலு எப்படி டிசைன் பண்ணாரு? இதுதான் தேவனுடைய செயல். தேவ செயல், தேவ சாயல். அப்போ இந்த ஆவியான தேவன் அவருடைய மகிமைய அப்படியே யாருக்கு கொடுத்தாரு? கையில அப்படியே வைக்கும் போது ஆதாம் வந்துட்டான். மண்ணுனால உருவாக்கி ஆதாம் உருவாக்கிட்டாரு. இப்போ ஆதாம் எழுந்து நிற்கும் போது தேவன் அருகில இருந்தான். அதான் ரொம்ப முக்கியம். ஆதாம் யார் கூட இருந்தான்? தேவனோடு கூட இருந்தான். நம்ம முன்னாடி பார்த்தோமே 6:16, 1 தீமோத்தேயு 6:16, சேரக்கூடாத ஒளி. அப்போ தேவன் பக்கத்துல இருந்திருக்கிறான்னா, அதுவும் பகல்ல குளிர்ச்சியான வேலையில என்ன பண்ணிருக்கிறாரு? தேவன் கூட பேசி இருக்கிறாருன்னா, அப்போ புரிஞ்சுக்கணும், ஆதாம் எப்படி படைக்கப்பட்டார்னா, உங்களை மாதிரி என்ன மாதிரி உருவம் இருந்தது, ஆனா நம்மள மாதிரி சதையும் ரத்தமும் இல்லை. ப்ரூஃப் பண்றேன், தொடர்ந்து வரும்போது உங்களுக்கு புரியும். ஆதாமுக்கு ரத்தமும் மாமிசமும் இல்ல, ஆனா தேவ சாயல், தேவ ரூபம் இருந்தது. ஓகேவா? இப்போ ஆதாம் ஏன் இவ்வளவு கான்பிடென்டா சொல்றேன்னா, சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிற தேவனை இவன் பக்கத்துல நின்று பார்த்திருக்கிறான். அப்போ அந்த மகிமை, அந்த சாயல் இருந்தா தான் தேவன் கிட்ட போக முடியும். புரியுதுங்களா? தேவன் கிட்ட போக முடியும். இப்போ தேவன் அவனுக்கு ஒரு காரியத்தை சொன்னாரு. இந்த கனிய புசிக்காத, அதை புசிக்கும் நாள்ல சாகவே சாவாயிட்டார். அது என்னத்த சொன்னார்னா, இப்ப ஆதாம் படைக்கும் போது அவருடைய சாயல், அவருடைய ரூபத்தை கொடுத்ததுனால தேவனுக்கு மரணம் கிடையாது. தேவனுக்கு மரணம் கிடையாது. சாவாமை உள்ளவர், இம்மார்டல் லைஃப் அவருக்கு இருக்குது. சாவாமை உள்ளவர். இப்ப அவரு டிசைன் பண்ணும் போது ஆதாம் கூட எப்படிதான் இருந்தான்? சாவாமை உள்ளவனா தான் இருந்தான். ஆனா தேவன் சொன்னாரு, எப்பா உன்னுடைய சாவாமை உள்ளத நீ தக்க வச்சுக்கணும்னா இந்த மகிமைக்கு நீ கீழ்ப்படியணும். இந்த மகிமைக்கு கீழ்ப்படியணும், இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் அப்படின்னு சொல்லிட்டு, இவன் வார்த்தையில கீழ்ப்படிஞ்சு இருக்கிறானா இல்லையா என்பதற்கு தான் ஆதாரமா அந்த கனியை வச்சார். இப்ப சாத்தா என்ன பண்ணிட்டான்னா, தந்திரமா தெரியும் அவனுக்கு. என்ன பண்ணான்னா, ஆல்ரெடி அவன் தேவ சாயல் இருக்கிறான், தேவ ரூபத்துல இருக்கிறான். தேவ சாயல், தேவ ரூபத்துல இருக்கிறான். ஆனா சாத்தா என்ன விட்டு போட்டான் சொல்லுங்க பாக்கலாம். மெயினா போட்ட ஒரு காரியம், தேவர்களை போல. இத சாப்பிட்டா நீங்க யார போல மாறிடுவீங்க? தேவர்களை போல, தேவனை போல மாறிடுவீங்க. இது அவனுக்கு, இது தேவனுக்கு தெரியும்ட்டான். அப்போ ஆதாமுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ஆல்ரெடி யார் மாதிரி தான் இருக்கிறான், அவன் தேவன மாதிரி தான் இருக்கிறான். ஆனா இப்போ அவரை காட்டிலும் ஒரு படி மேல போயிடுவோம் அப்படின்னு நினைச்சான். இந்த ஆசை யாருக்குள்ள இருந்தது? லூசிபருக்குள்ள இருந்தது. அங்க பரலோகத்துல இருக்கும்போது வானத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன். உன்னதமானவருக்கு அதே குணம், அவனுக்குள்ள என்ன அந்த குணம் இருக்குதோ அதை அப்படியே இன்ஜெக்ட் பண்ணிட்டான். யாருக்கு? ஆதாம். ஏவாளுக்கு இன்ஜெக்ட் பண்ணா, ஏவாள் அம்மா யாருக்கு குத்துச்சு? ஆதாமுக்கு குத்துச்சு. ஆச்சா? இப்போ இந்த இடத்துல என்ன ஆச்சுன்னா,
அந்த தேவனுடைய மகிமை ஆதாம்ல இருந்து வெளியில வந்துச்சு. ஆதாம் கிட்ட இருந்து வெளியில முன்னாடி நிர்வாணமா இருந்த போது அவங்களுக்கு வெக்கம் வரல. ஏன்னா தேவ மகிமையில இருந்தாங்க. வசனம் சொல்லுது அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டவனே அவர்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து. இப்ப என்ன ஆச்சுன்னா, முன்னாடி அவனுக்கு படிக்கும் போது ஆதாம் ஒரு மனிதனாக படைக்கும் போது அவனுக்குள்ள சாவாம இருந்தது. அது உயிர் நம்ம எடுத்துக்கலாம், உயிர்னா தான் புரியும். இப்ப ஆதாமுக்குள்ள இருந்த உயிர் சாவாமை உள்ளது. ஏன்னா தேவனுடைய மகிமை. இப்ப கீழ்ப்படியாமல விழுந்ததுனால அந்த உயிர் ரத்தமா மாறிடுச்சு. அந்த உயிர் என்ன ஆயிடுச்சு? ரத்தமா மாறிடுச்சு. இப்ப ரத்தமா மாறினதுனால உயிர் இப்ப எதை டிபெண்ட் ஆயிடுச்சு? ரத்தத்தை டிபெண்ட் ஆயிடுச்சு. இப்ப ரத்தத்தை சார்ந்ததுனால, ஜீவன் ரத்தத்தை சார்ந்ததுனால அது ரொம்ப நாளைக்கு என்ன ஆகாது, இருக்காது. எனக்கு இப்படியாம நீ சாகவே சாவாயிட்டாரு. அப்ப ரத்தத்துக்கு எவ்வளவு வேல்யூவோ அவ்வளவுதான் ஒரு மனுஷன் இருப்பான். ஆனா தேவ மகிமை எப்படி இருந்தது? சாவாமை இருந்தது. அப்போ அங்க ரத்தம் கிடையாது, அங்க மாம்சம் கிடையாது, மகிமையின் சரீரம் இருந்துச்சு, தேவ சாயல் இருந்துச்சு. இப்ப ஆதாம் விழுந்ததினால ரத்தமும் மாமிசமும் உடையவராயிட்டார். அதனால்தான் பாருங்க, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்ல. இந்த வார்த்தை கொஞ்சம் நிதானிக்கணும். தேவன் சர்வ வியாபி. அவர் ஒரு வார்த்தை சொன்னா அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஏன் பாவ மன்னிப்ப வார்த்தையில கொடுக்கலாம்ல? தேவன் உன் பாவம் மன்னிக்கப்படுவதாக சொல்லி இருக்கலாமே. பாவ மன்னிப்புன்ற ஒரு பிரமாணத்தை தேவன் வார்த்தையில கொடுத்துருக்கலாமே. ஏன் ரத்தத்துல வச்சாரு? ஏன்னா ஆதாம் விழுந்த இடம் தான், மனுஷன் விழுந்த இடம். மனுஷன் தேவ மகிமையில இருந்தா, ரெண்டாவது எப்படி விழுந்துட்டான்னா ரத்தமும் மாமிசமும் மரணத்துக்கு சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உடையவனா மாறிட்டான். இப்ப அவனை மீட்கணும்னா இயேசுவும் ரத்தமும் மாமிசமும் உடையவராய் வரணும். இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இவன் தேவ மகிமையில இருந்து ரத்தமும் மாமிசமும் உடையவனா மாறினா, இயேசுவும் தேவனுடைய மகிமையில இருந்து ரத்தமும் மாம்சமும் உடையவரா மாறினாரு. இந்த உலகத்துல வந்தார். புரியுதுங்களா? இப்போ தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம், தேவனுடைய மகிமை ஆதாமுக்குள்ள இருந்தது. ஆனா ஆதாமுக்குள்ள இருந்து என்ன ஆயிடுச்சுங்க? எடுபட்டு போயிடுச்சு. எடுபட்டு போன உடனே நெக்ஸ்ட் இந்த தேவ மகிமை எங்க தேவன் கொடுத்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததி எழுப்பினார். ஆபிரகாம் மூலமாக ஒரு சந்ததி இஸ்ரவேலர்களை எழுப்பினார். இஸ்ரவேலர்களை எழுப்பி ஒரு காரியத்தை செஞ்சார். எகிப்துல அவங்க அடிமையா போயிட்டாங்க. எகிப்துல அடிமையா போனவங்க என்ன பண்ணாங்கன்னா அரைக்கூல் எடுத்தாங்களாம். தேவனை நோக்கி என்ன பண்ணாங்களா? ஜபம் பண்ணாங்க. எப்போ? அடிமையா இருக்கும் போது. கர்த்தர் அந்த சத்தத்தை கேட்டு இறங்குறாருன்னு வசனம் இருக்குது. கர்த்தர் என்ன பண்ணாரா? இறங்கினாராம். அப்ப இறங்கினார்னா எப்படி இறங்கினார்னா அவருடைய மகிமையா இறங்கினார். அந்த மகிமை என்ன பண்ணுச்சுன்னா, அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில எப்படி இருந்துச்சுன்னா, எகிப்தியருக்கு விரோதமா எழுந்துச்சு. மோசேவை செலக்ட் பண்ணி அமிச்சாரு. மோசே ஆரோனுடைய தலைமையில எகிப்துல நடக்குது. 10 வாதைகளை கொடுத்தாரு. எத்தனை வாதை ஞாபகம் வச்சுங்க? 10 வாதைகளை கொடுத்து மீட்டு என்ன பண்ணிட்டாரு? வெளியில கொண்டு வர. எகிப்தை விட்டு வெளியில வந்தாங்க. வெளியில வந்த கூட அவருடைய மகிமை போல எப்படி இருந்ததுன்னா, பகல்ல மேகஸ்தம்பமாகும், இரவுல அக்னி. அந்த மகிமை பாருங்க எப்படி செய்து, அக்னி ஸ்தம்பமாகவும் இருந்தது. அப்படியே கொஞ்சம் தூரம் வந்த உடனே அந்த சீனாய் மலை இது அந்த இடத்துல வந்த உடனே அந்த மகிமை மலைக்கு மேல இறங்கி அவருடைய கைகளினால என்ன பண்ணாரு? அவரு எழுதினாரு. 10 கட்டளைகளை கொடுத்தாரு. இவ்வளவு செஞ்சது எதுன்னா தேவனுடைய மகிமை. இவ்வளவு செஞ்சது தேவனுடைய மகிமை. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 22, 23. என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களை கண்டிருந்தும் என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதோனோடு 10 முறை என்னை பரீட்சித்து பார்த்த 10 முறை என்னை பரீட்சித்து. யாரு? இஸ்ரேல்.
ஆக்சுவலா 10 வாதை கொடுத்தது யாரு? தேவன் 10 வாதை கொடுத்தா இவங்க என்ன பண்ணிக்கிறாங்க? 10 முறை தேவனை சோதிச்சிருக்கிறாங்க. பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கின ஒருவரும் அதை காண மாட்டார்கள். ஆக்சுவலா இலக்கு என்ன? எகிப்துல இருந்து வெளியில கொண்டு வரும்போது இலக்கு என்ன? கானானுக்கு போனோம். என்ன நோக்கம், என்ன பர்பஸ்க்காக வெளியில வந்தாங்களோ அந்த இலக்கிய தேவன் ஸ்டாப் பண்ணிட்டார். ஏன்? கீழ்ப்படி கர்த்தருடைய மகிமைய அசட்டை பண்ணினார்கள். அவருடைய மகிமை தான் இவ்வளத்தையும் செஞ்சது. மேகஸ்தங்கம், அக்னிஸ்தங்கம், 10 வாத செங்கடல 2 பிரிஞ்சது, 10 கட்டளைய கொடுத்தது. இவ்வளவும் செஞ்சு அவர்கள் என்ன பண்ணல? அந்த தேவனை சத்தத்துக்கு செவி கொடுக்கல, வார்த்தைய அசட்டை பண்ணினாங்க. இப்ப அசட்டை பண்ணினதுனால இப்ப தேவ மகிமை என்ன ஆயிடுச்சு? மறுபடியும் எடுபட்டு போயிடுச்சு. நல்லா கவனிக்கணும். ஃபர்ஸ்ட் எங்க வந்தது தேவ மகிமை? ஆதாம்குள்ள தேவன் வச்சாரு. ஆதாம் என்ன ஆயிட்டாரு? கீழ்ப்படியாம போனதுனால மகிமை என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. நெக்ஸ்ட் அந்த மகிமை எங்க இறக்குறாருன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மூலமா அந்த மகிமை இறங்கி அற்புதத்தையும் அடையாளம் செய்யறாரு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? கீழ்ப்படியாம போனதுனால மகிமை மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? அந்த மகிமை போயிடுச்சு. ஸோ தேர்ட் டைம் அந்த மகிமை எங்க வருது அப்படின்னா கெஸ் பண்ணுங்க, எங்க வந்தது? இயேசு. அப்புறம் மூணாவது நெக்ஸ்ட் எங்க வந்தது? ஆதாம்குள்ள வந்தது, போயிடுச்சு. இஸ்ரவேலருக்குள்ள வந்தது, அப்புறம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. அந்த கடல்ல கடந்து வந்தோம்னு போயிடுச்சு. மூணாவது எங்க வந்தது? இல்ல அதெல்லாம் அற்புதம், அதெல்லாம் அற்புதம் அடையாளம். மகிமை, தேவ மகிமை. புதிய ஏற்பாட்டுக்கே வராதிங்க, பழைய ஏற்பாட்டுல தான் இன்னும் இருக்கணும். இன்னும் ட்ரெயின் அங்க போல. எங்க முதல் தேவாலயம், முதல் தேவாலயம் விளங்குதுங்களா? அதாவது இந்த சாலமோன் கட்டின முதல் தேவாலயத்துல அங்க வந்து இறங்குச்சு. தேவன் பாருங்க எத்தனை முறை கொடுக்குறாரு பாருங்க அந்த மகிமைய. ரொம்ப கவனிக்கணும் அதை. அந்த மகிமையை கொடுக்குறாரு. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ல இருந்து 13 வரைக்கும் வசனம் வாசிங்க. 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 10ல இருந்து 13. அப்பொழுது ஆசாரியர்கள் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையில் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. மேகம் என்ன பண்ணுச்சா? கர்த்தருடைய ஆலயத்தை. ஆமா, சாலமோன் கட்டின ஆலயத்துல டெடிகேஷன் நடக்குது. எல்லாம் ஆசாரியர்கள் வந்த உடனே மேகம், திடீர்னு ஒரு மேகம் வந்து இறங்குது. இறங்கி கர்த்தருடைய ஆலய நிரப்பிற்று. மேகத்தின் நிமித்தம் ஆசாரியர்கள் ஊழியம் செய்கிறதற்கு நிற்க கூடாமல் போயிற்று. இப்ப அந்த மகிமையின் மேகம் இறங்கின உடனே அங்க ஆசாரியர்களால என்ன பண்ண முடியல? நிற்க முடியல. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. முடிஞ்சதா? இப்போ மறுபடியும் தேவனுடைய மகிமை எங்க இறங்குச்சு? தேவனுடைய ஆலயம், சாலமோன் கட்டின ஆலயத்துல இறங்குச்சு. ஒரு பெரிய மேகம் அப்படியே வந்தாரு. எப்படி இருக்கு பாருங்க. முதல்ல ஆதாமுக்குள்ள பார்த்தோம், சாயல், ரூபம், சாவாமை அந்த மகிமைக்குள்ள இருந்தது. எகிப்தியர்கிட்ட வரும்போது அற்புதம், அடையாளம், பெரிய ஒரு மீட்பை அதுல பார்க்க முடியுது. அங்க சாலமோன் கட்டின ஆலயத்துல வரும்போது ஒரு பெரிய மகிமையின் மேகம் இறங்குது. அந்த மகிமையின் மேகத்துக்கு முன்னாடி யாரால நிக்க முடியல? ஆசாரியர்களால நிற்க முடியல. இப்போ கடைசியா மூணாவதா ஆலய தேவனுடைய மகிமை எங்க இருந்துச்சு? சாலமோன் கட்டின ஆலயத்துல இருந்துச்சு. அது அப்படியே அங்கே இருந்துச்சான்னு பார்த்தா இல்ல, மறுபடியும் என்ன ஆயிடுச்சு? எடுபட்டு போச்சு. எப்போ? என்ன மாதிரி பாவம் செஞ்சாங்கன்னா, எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 16வது வசனம். எசேக்கியேல் 8:16. என்னை கர்த்தருடைய ஆலயத்தின் உட்பிரகாரத்திலே கொண்டு போனார். இப்ப எசேக்கியேலுக்கு ஒரு தீர்க்க தரிசனமா காட்டுறாரு. ஆலயத்துல கொண்டு போனார். இதோ கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நடையிலே. நல்ல கவனிங்க, கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல்
நடையிலே மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே ஏறக்குறைய 25 புருஷர் தங்கள் முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் தங்கள் முகத்தை கீழ் திசைக்கும் நேராக திருப்பினவர்களாய். முதுகை கர்த்தருடைய ஆலயத்துக்கும் முகத்தை கீழ் திசைன்னா இப்ப என்ன பண்ணல, கர்த்தருடைய ஆலயத்துக்கு நேரா பார்க்காம வேறு திசைய பார்த்து நேராக திருப்பினவர்களாய் கிழக்கே இருக்கும் சூரியனை நமஸ்கரித்தார்கள். எதை நமஸ்கரித்தாங்க? சூரியனை நமஸ்கரித்தாங்க. இப்ப அந்த அதிகாரத்தை குறிச்சு வச்சீங்க, படிச்சு பாருங்க. தேவனுக்கு மறுபடியும் கோபம் வருது. ஏன்னா அவருடைய கோபம் எப்படிப்பட்டதா அங்க முடிஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்துக்குள்ள போயிடுறாங்க. இஸ்ரவேலர் ரொம்ப உபாதைக்குள்ள போறாங்க. அவர் கர்த்தர் சொல்றாரு, அவங்களை எப்படி நான் வாதிப்பேன், நான் எப்படி அவங்களை ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு பார்த்தா அதை படிச்சாலே பயமா இருக்குது, அந்த தேவ மகிமையை அசட்டை பண்ணும் போது. இப்ப பாருங்க, ஆதாமுக்குள்ள இறங்குனாரு, மகிமையை இறக்குனாரு. அதை கரெக்டா பார்த்துக்கோன்னு சொல்லும் போது அவன் பார்த்துக்கல. முடிவு என்னவாச்சு? மரணம், சாவுக்கு எதுவான சரீரம் வந்துச்சு. அவன் கீழ்ப்படிஞ்சிருந்தா என்னவா இருந்திருப்பான்? ஆசீர்வாதத்துக்குள்ள இருந்திருப்பான். ஆனா கீழ்ப்படியாமைக்குள்ள போனதுனால சாபம் வந்துச்சு. ரெண்டாவது, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில இறங்கினாரு. அவங்களும் என்ன பண்ணல, அந்த மகிமைய அதுக்குரிய மரியாதையை கொடுக்கல. கடைசியில அங்க இருந்தும் எடுத்துட்டாரு, ஜனங்களையும் கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்க்கல. சரி, இப்போ ஆலயத்தை கட்டி இந்த ஆலயத்துல மகிமையை நிரப்புறேன்னு சொல்லிட்டா, அதே ஆலயத்துல என்ன பண்ணிட்டானுங்க? விக்கிரக ஆராதனை, சூரியனை வழிபட ஆரம்பிச்சாங்க. தேவன் என்ன பண்ணிட்டாரு? அந்த மகிமையை எடுத்துட்டார். இப்போ என்னன்னா டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பிளானிங்க மாறிடுச்சு. பிளானிங்க மாத்திட்டாரு தேவன். இந்த மாதிரி ஆதாமுக்குள்ள இறக்கணும், செட் ஆகல. இஸ்ரவேலுக்குள்ள இறக்கணும், செட் ஆகல. நெக்ஸ்ட் ஆலயத்துல இறக்கணும், அதுவும் சரி வர ஜனங்க இது பண்ணலன்னு சொல்லிட்டு ரெண்டாவது கொஞ்சம் ஒரு மாற்றத்தை தேவன் கொடுக்கிறாரு. என்ன மாற்றத்தை கொடுக்கிறாரு அப்படின்னா, இப்போ சரீரத்தை தேட ஆரம்பிச்சிட்டார். என்னது? ஒரு சரீரத்தை, ஒரு மனுஷனை தேவன் என்ன பண்ணிட்டாரு? தேட ஆரம்பிச்சிட்டார். இப்ப தேட ஆரம்பிச்சுட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, இந்த சரீரத்தை தேவனுடைய ஆலயம்னு சொன்னது யாரு? சரீரம் தேவனுடைய ஆலயம்னு சொன்னது யாரு? இயேசு கிறிஸ்து தான் சொன்னார். எந்த இடத்துல சொன்னாரு? பாத்தீங்க, யோவான் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். யோவான் 2:19. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்று. 3 நாளைக்குள்ளே நான் அதை எழுப்புவேன். 21 வாசிங்க. அதுல அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை இங்க மாறிடுச்சு. தம்முடைய சரீரமாகிய ஆலயம். இப்போ தேவனுடைய மகிமை ஆதாமுக்குள்ள இறங்கிச்சு. அது சரி வர செயல்படாதபடி ஆதாம் விட்டுட்டான். இஸ்ரவேலருக்குள்ள இறக்குனாரு, செயல்படாதபடி அவங்கள விட்டுட்டாங்க. ஆலயத்துல இறக்குனாரு, ஆலயமும் செயல்படாம போயிடுச்சு. ஆனா இயேசு கிறிஸ்துக்குள்ள இறக்கும் போது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? அதே திறன்பட செய்து முடித்தார். அதனாலதான் கிறிஸ்து இயேசுக்குள்ள இறங்கின அந்த மகிமை எப்படிப்பட்ட மகிமையா? யோவான் 1ஆம் அதிகாரம் 14வது வசனம் வாசிங்க. யோவான் 1:14. அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. எப்படிப்பட்ட மகிமையா இருந்ததா? பிதாவுக்கு ஒரே பேரானவருக்குரிய மகிமையா இருந்தது. அப்போ இப்ப இந்த இடத்துல பிதாவினுடைய மகிமை, அவருடைய ஒரே பேரான குமாரன் யாரு? கிறிஸ்து இயேசுக்குள்ள இறங்கி மனுஷரா அவர் நம்ம மத்தியில கொடுத்தார். சோ இயேசு வந்ததுனால நமக்கு என்ன கிடைச்சது? ரட்சிப்பு. இயேசு கிறிஸ்து நமக்குள்ள வந்ததுனால என்ன கிடைச்சது? ரட்சிப்பு. இன்னைக்கு ரட்சிப்பை நம்ம எப்படி பாக்குறோம்?
ஏதோ ஆண்டவர் சொன்னாரு, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, நம்ம என்ன பண்ணிட்டான், ரட்சிக்கப்பட்டோம். இல்ல நான் பாரம்பரிய கிறிஸ்துவ குடும்பத்துல இருக்கிறதுனால நான் ரட்சிக்கப்பட்டேன் அப்படின்னு நினைக்கிறோம். சரி, எதுக்காக ரட்சிக்கப்பட்டீங்க? ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போறதுக்கும், கூட்டத்துல உக்காடுறதுக்கும், ஜெபிக்கிறதுக்கும், நம்ம தேவைகள் எல்லாம் கர்த்தரிடத்துல கேட்கறதுக்கு தான். இந்த ஒரு ஸ்டண்ட் தான் இப்ப கிறிஸ்தவத்துல நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த காரியத்தெல்லாம் வச்சுக்கிட்டு அக்கல்ல பைபிளை வச்சுக்கின்னு சர்ச்சைக்கு போனா அவன் யாரு? கிறிஸ்தவன், ரட்சிக்கப்பட்டவன். ஆனா ரட்சிப்பு எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 தெசலோனிக்கேயர் 2:14. 2 தெசலோனிக்கேயர் 2:14. நீங்கள் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடையும் பொருட்டாக எங்கள் சுவிசேஷத்தினாலே அந்த இரட்சிப்புக்கு அவர் உங்களை அழைத்தார். அவர் உங்களை அழைத்தார். இப்ப இந்த வசனத்துல இருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம்? நீங்கள் நம்முடைய ஏன் நம்ம ரட்சிக்கப்பட்டோம்? அவருடைய மகிமையை அடையும் கிறிஸ்து இயேசுவினுடைய மகிமையை அடையும் பொருட்டு. இப்ப நம்மள ஒரு கேள்வி கேட்டுக்கலாம். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இயேசு கிறிஸ்துக்குரிய மகிமை அடைஞ்சிருக்கிறோமா? அவருக்குள் இருந்த தேவனுடைய மகிமை அதை கொடுக்கறதுக்காக தான் உங்களையும் என்னையும் ரட்சித்தார். நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இந்த கிறிஸ்து இயேசுவனுடைய மகிமையை நம்ம அடைஞ்சிருக்கிறோமா? இப்போ அடையலைன்னா நம்ம சத்தியம் சரியா தெரிஞ்சுக்கலன்னு அர்த்தம். இன்னும் பாரம்பரிய கிறிஸ்தவர்களா நம்ம இருக்கிறோன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். கர்த்தர் இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. என்னன்னா, நம்ம ரட்சிப்ப ஒரு புதுப்பித்து கொள்ளலாம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம்? புதுப்பித்து கொள்ளலாம். என்னுடைய ரட்சிப்பு எதற்குனா இயேசு கிறிஸ்துவின் மகிமையை நான் அடைவதற்கு. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துவின் மகிமையை அடைவது. அதனால்தான் கிறிஸ்து இயேசுவின் மூலமா நமக்கு ஒரு கிருபையின் ஸ்லாக்கியத்தை கொடுத்தார். ஒரு ஸ்லாக்கியம் கிடைச்சது, கிருபைக்குரிய ஒரு ஸ்லாக்கியம். அது என்ன? அது கிருபைக்குரிய ஸ்லாக்கியம்னா ரோமர் 5ஆம் அதிகாரம் 2வது வசனம். ரோமர் 5:2. அவர் மூலமாய் நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று, அவர் கிருபையில் பிரவேசிக்கும் ஸ்லாக்கியத்தை விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருந்து தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கையினாலே மேன்மை பாராட்டுகிறோம். இப்ப புரியுதுங்களா? அப்ப கிருபையின் ஸ்லாக்கியம் என்னன்னா, நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவினுக்குரிய மகிமைக்காக அடையும் பொருட்டு நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனா இப்ப தேவ மகிமையை அடைவோம் என்கின்ற நம்பிக்கை, அந்த விசுவாசத்துக்காக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த தேவ மகிமைக்குரிய ஆட்களாக நம்ம எப்ப மாறுவோம்னா அவருடைய வருகையில. நீங்களும் நானும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவரா இருக்கிறார். அதனால்தான் பாருங்க, பவுல் இதை வச்சுதான் சொன்னார். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாது இருக்கிறீர்களா? என்ன கேள்வி கேட்கிறார் பார்த்தீங்களா? அறியாது இருக்கிறீர்களா? உங்களுக்கு தெரியாதான்னு கேட்கிறார். சபையை பார்த்து கேட்கிற, உங்களுக்கு தெரியாதா? நீங்க தேவனுடைய ஆலயம், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள இருக்குது, இது உங்களுக்கு தெரியாதா? சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்னிங் கொடுக்கிறார் பாருங்க. 17வது வசனம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவன் என்ன பண்ணுவாரா? கெடுப்பார். இந்த வார்த்தை எப்படி பாக்குறோம்? மனுஷன் கெடுக்கிறது வேற, சாத்தான் கெடுக்கிறது கூட வேற. ஆனா தேவன் கெடுக்கிறது யோசனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? ஏன்னா இந்த சரீரம் தேவனுடைய மகிமை தங்குற சரீரம். ஏன்னா அதனால்தான் முன்னாடியில இருந்து நான் கொண்டு வந்தேன். ஆதாமுக்குள்ள வச்சாரு, கீழ்ப்படியணும்னு நினைச்சாரு, கீழ்ப்படியில. கிடைச்சது என்னது? சாபம். சாவுக்கு எதுவான மரணம் வந்தது. இஸ்ரவேலருக்குள்ள வச்சாரு, ஆனா என்ன பண்ணலாம்? அவங்க கீழ்ப்படியில. என்ன வந்தது? சாபம். கானானுக்குள்ள பிரவேசிக்கல. 2வது தேவனுடைய ஆலயத்துல, சாலமோன் கட்டின ஆலயத்துல வச்சாரு, ஜனங்க என்ன பண்ணல? சூரிய நமஸ்காரம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்னு அங்கேயும்
அழிவுக்கு ஒப்பு கொடுத்தாரு. ரெண்டாவது இயேசு கிறிஸ்துக்குள்ள வச்சாரு, அவர் அதை திறன்பட செய்து வச்சாரு. இப்ப அவர் திறன்பட செஞ்சதுனால அந்த மகிமைய ரட்சிப்பின் மூலமா நமக்கு கொடுத்திருக்கிறாரு. இப்ப ரட்சிப்பின் மூலமா நமக்கு கொடுத்ததுனால நம்ம தேவனுடைய ஆலயமா மாறிட்டோம். இப்ப ஆதாமுக்குள்ள இருந்த மகிமை, இஸ்ரவேலருக்குள்ள இருந்த மகிமை, சாலமோன் கட்டின ஆலயத்துல இறங்கின மகிமை, கிறிஸ்து இயேசுக்குள்ள இருந்த மகிமை உங்களுக்கும் எனக்குள்ளே இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அப்போ இந்த மகிமை இருக்கிறதுனால இந்த சரீரம் என்னது? தேவனுடைய ஆலயம். இப்ப இந்த சரீரத்தை கெடுத்தா தேவன் என்ன பண்ணுவாரு? கெடுத்துடுவாரு. இப்ப கொஞ்சம் வாங்க, இப்ப இந்த சரீரத்தை நம்ம என்ன பண்றோம்? எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோம்? நம்மளுடைய சுகபோகத்துக்கு, நம்முடைய கோபங்களுக்கு, நம்முடைய இஷ்டத்திற்கு நம்ம பயன்படுத்துறோம். ஆனா இந்த சரீரம் யாருடையதான்? வாசிங்க 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17-18. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ, கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. நல்லா புரிஞ்சுக்கணும். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை, அங்க விடுதலை உண்டு. இப்ப கொஞ்சம் நிதானிக்கணும். பிரச்சனையில இருந்து விடுதலை அடிச்சிட்டோமா? நம்ம சுத்தி இருக்கிற காரியத்துல இருந்து விடுதலை பெற்றுட்டோமா? தரல. அப்ப என்ன இல்ல? கர்த்தருடைய ஆவி இருக்குது. அந்த ஆவிக்குரிய மகிமையை நம்ம கொடுக்கல. மகிமையை கொடுக்கலன்னா ஆண்டவர் கெடுக்கிறார். தேவனே என்ன பண்றாரு? கெடுக்கிறார். அப்போ அது முடிஞ்சது. அந்த வசனம் 18வது வசனம், நாம் எல்லாரும் திறந்த முகமாய், நல்லா கவனிங்க, நாம் எல்லோரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை, கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு, கண்ணாடியில காண்கிறது போல கண்டு, ஆவியாய் இருக்கிற கர்த்தரால், ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படும். தேவ மகிமை வந்துடுச்சு, தேவனுடைய ஆலயமா மாறிட்டோம். இப்ப நெக்ஸ்ட் இதுல ஒரு வளர்ச்சி வேணும். இந்த வளர்ச்சி எப்படி வருதான்? கர்த்தருடைய மகிமைய எதுல பார்க்க சொல்றாரு? கண்ணாடியில பார்த்து அந்த சாயலாக மகிமையில் மேல் மகிமை அடைந்து என்ன பண்ணணுமா? மறுரூபப்படணும். இப்ப கண்ணாடியில போய் நம்ம பார்த்தா யார் தெரியுவா? நம்ம தான் தெரியும். ஆனா இப்ப நம்ம கண்ணாடியில பார்த்தா என்ன தெரியணும்? கர்த்தருடைய சாயல் தெரியணும். அந்த சாயலாகத்தான் என்ன பண்ண முடியும்? மகிமை மேல் மகிமை அடைந்து மறுரூபப்பட முடியும். அப்போ கண்ணாடி அது நீங்க சொல்லப்பட்டிருக்கு. இந்த கண்ணாடி எதுக்கு நல்லா இருக்குது? கர்த்தருடைய வார்த்தையாகிய இந்த வேதத்துக்கு. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. யாக்கோபு 1:23. எண்ணத்தினாலெனில் ஒருவன் திருவசனத்தை கேட்டும் அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். அவ்விடத்தை விட்டு கடந்து போனவொடனே அது என்ன பார்த்தன்றத மறந்துடுவானா? அடுத்த வசனத்துல வருது. அப்போ திருவசனத்தை எதுக்கு ஒப்பிட்டு இருக்கிறாங்க? கண்ணாடியில. டெய்லியும் கண்ணாடி பாக்குறீங்களா? பார்த்தாதான் கர்த்தருடைய சாயல் என்னன்றது, நம்முடைய கர்த்தருடைய நமக்குள்ள இருக்கக்கூடிய கர்த்தருடைய சாயலுக்கு நம்ம எந்த அளவுக்கு கர்த்தருக்கு சாயல் கொடுத்துருக்கிறோன்றது புரியும். கண்ணாடின்ற வசனத்துல இந்த திருவசனம் தான் நம்மள உருவம் கொடுக்கும். தேவனுடைய மகிமை எப்படிப்பட்டதுன்றத நமக்கு கற்றுக் கொடுக்கும். அந்த மகிமை மேல் மகிமை அடைஞ்சுதான் என்ன பண்ணோம்? நம்ம மறுரூபப்படுகிறவர்களாய் மாற வேண்டும். இப்போ நம்ம இந்த நிலைப்பாட்டுக்குள்ள இருக்கிறோமா இந்த காலகட்டத்துல? ஏன்னா சாத்தான் தன்னுடைய காரியத்தை வச்சு, தன்னுடைய வல்லமையை வச்சு, தன்னுடைய தந்திரத்தை வச்சு இன்னைக்கு எல்லாரையும் என்ன பண்ணிட்டான்னா முழுக்க அப்படியே அந்த அழிவுக்கு கொண்டு போயிட்டான். எப்படிப்பட்ட ஒரு அழிவுக்கு கொண்டு போயிட்டான்னா, ஆதாம எப்படி கொண்டு போனான்? ஆண்டவர் பார்த்து படைச்சார் ஆதாம. எப்படி இருக்க பாத்துங்க. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை பாக்குறோம், இது என்னுடைய பிள்ளைன்னு பாக்குறோம். ஆனா அதே பிள்ளை நம்ம கண்ணு முன்னாடி அழியுதுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? பார்த்துட்டு இருப்போமா? இல்ல. என் குழந்தை அழிஞ்சு போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளால முடியாது. ஆனா தேவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? ஆதாம் கடவுளின் மகன் போட்டிருக்கு வேதம்.
அப்போ அவருடைய பிள்ளையா படைக்கப்பட்ட ஆதாமு இப்ப சாத்தான் தந்திரமா அவருடைய பிரமாணத்தை வச்சு அழிச்சான். வேற எந்த பிரமாணமும் இல்ல, தேவன் கொடுத்தாரு, இதை புசிக்கும் நாளில சாகவே சாவாய், அந்த வார்த்தையை வச்சே சாத்தான் அழிச்சான். இன்னைக்கு அதான் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய இடத்துல பிரச்சனை, நிறைய இடத்துல போராட்டம், நிறைய இடத்துல சமாதானம் இல்ல. என்னத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க எவ்வளவுதான் முழங்கால் படிட்டு முட்டி போட்டு உருண்டு பரண்டு பல நாட்கள் பாப்பிங்க ஜெபம் பண்ணாலும் மாறாது, நடக்காது. அடிச்சு சொல்றேன். இன்னும் இந்த நிலைமை அதிகமாகுமே தவிர கம்மி ஆகாது. இதையும் எழுதி வச்சுங்க. இப்ப நீங்க பாக்குற பிரச்சனைகள், இப்ப நீங்க பாக்குற போராட்டங்கள், இப்ப நீங்க செய்யற காரியங்கள் எல்லாமே அதிகமாகுமே தவிர குறையாது. ஏன்னா உபத்திரவம் முடிஞ்சு இப்ப மகா உபத்திரவத்துக்குள்ள நம்ம கடந்து போயிட்டு இருக்கிறோம். இதையே நம்மளால தாங்க முடியல. இனி வருகிற நாட்கள் இன்னும் கொடிதா இருக்கும். அது எப்படி இருக்கும்ன்றத கொஞ்சம் யோசனை பண்ணி பாத்துங்க. அதுக்குள்ள போனோம்னா நம்மளால இருக்க முடியாது. இப்ப அதுக்குள்ள போகாம இருக்கணும்னா இன்னைக்கு நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த தேவ மகிமையை நம்ம கனம் பண்ண கத்துக்கணும். இந்த சரீரத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இதுல தேவையில்லாத கோபங்கள், தேவையில்லாத விரக்திகள், தேவையில்லாத செயல்கள். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க எப்படி பண்ணிருக்கிறன்னா விலை கொடுத்து வாங்கிற. அது ஒரு வசனம் வாசிங்களேன். நீதிமொழிகள் 20:27 வாசிங்க. நீதிமொழிகள் 20:27. மனுஷனுடைய கோபம், நல்லா கவனிங்க, மனுஷருடைய ஆவி கர்த்தர் தந்த தீபமாய் இருக்கிறது. ஆவினா இது என்னது சொல்லுங்க? மனுஷருடைய ஆவி எது? என்னது? உயிர், மூச்சு காற்று. புரியுதுங்களா? ஆண்டவர் ஆதாமுக்குள்ள நாசில ஊதுனார்ல, அந்த காற்று தான் நம்ம இன்ன வரைக்கும் சுவாசிச்சுட்டு இருக்கிறோம். மனுக்குள்ளமா வருது. இன்னைக்கு மூச்சை இழுக்கிறீங்க, விடுறீங்க. விட்ட மூச்சை மறுபடியும் என்ன பண்றோம்? இழுக்கிறோம். இது எப்படின்னா, அதான் முன்னாடியே சொன்னேன், தேவ சாயல், தேவ செயல். அந்த செயல் இருக்கிறதுனால தான் நீங்க விட்ட மூச்சை திரும்ப என்ன பண்றீங்க? இழுத்து நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ இந்த ஆவி மனுஷனுக்கு என்னவா இருக்குதான்? கர்த்தர் தந்த தீபமாய். தீபம், கர்த்தர் கொடுத்த தீபம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு நம்ம உயிரோடு கூட இருக்கிறது உங்களையும் என்னையும் தேவன் எப்படி பாக்குறாருன்னா ஒரு தீபமா பாக்குறாரு. ஆனா அந்த தீபத்துல தேவனுடைய மகிமை இறங்குச்சுன்னா, பட்சிக்கிற அக்னியான தேவன் இறங்குனார்னா என்ன ஆகணும்? அது பகல்ல மேகஸ்தம்பமும் இரவுல அக்னி ஸ்தம்பமா கொழுந்து விட்டு எரிஞ்சது பாத்தீங்களா? அந்த மாதிரி நமக்குள்ள ஏறணும். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு சீசர்கள் 2 பேரும் அம்மா ஊருக்கு போயிட்டானுங்க. இனி நம்மளுக்கு பிரச்சனையே வானாடான்னு. ஆனா ஆண்டவர் அவங்க கூட போயிட்டு என்ன பண்ணாராம்? வேத வாக்கியங்களை காண்பித்தோன்னே அவன் சொல்லுவான், அந்த சீசர்கள் சொல்லுவாங்க, அவர் நமக்கு வாக்கியங்களை காண்பிக்கும் போது நம்முடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியவில்லையா? ஏன்? அந்த தீபம், மனுஷனுக்கு கொடுத்த ஆவி, கர்த்தர் கொடுத்த தீபம், அது என்ன ஆயிடுச்சுன்னா மங்கி எரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னைக்கு நம்ம செக் பண்ணிக்கணும், நமக்குள்ள இருக்கிற தீபம் கொழுந்து விட்டு எரியுதா இல்ல மங்கிட்டு இருக்குதா? ஆஃப் ஆயிடுச்சுன்னா டெட்டு, அந்த கதை வேணாம். ஆஃப் ஆக விடல ஆண்டவர், ஆஃப் ஆக விடல. அதனால்தான் வாக்கு தத்துவம் சொல்லுது, நெறித்த நாணலை முறியாமலும் மங்கி எரிகிற திரியை அணையாமலும் இருக்கிறார். இன்னைக்கு இந்த மங்கி எரிகிற திரி அணையாம இருக்குதுன்னா கர்த்தர் நமக்கு டைம் கொடுக்குறார். நீ மாறிக்கோப்பா, நீ மாறிக்கோ, இல்லைன்னா வரப்போற காலம் எப்படி இருக்கும்? ரொம்ப கொடிதா இருக்கும். அதுக்கு நான் ஒண்ணு என்ன பண்ண முடியாது. அதுக்கு சிறந்த உதாரணம் நம்ம வாழ்க்கையை நம்ம பாத்துக்கலாம். ஜெபம் பண்றோம், மாறணும், மாறலையே. எல்லாம் மாறிடுச்சா? மாறாது. ஏன்னா நம்ம அறியாமலே நமக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள தேவனுடைய மகிமை நம்ம அசட்டை பண்றோம். அது நல்லா தெரிஞ்சுக்கிட்ட பிறகு நம்ம அசட்டை பண்ணா அது எவ்வளவு டேஞ்சரா இருக்கும் பாருங்க. தேவனை கெடுப்பாருன்னும் போது அந்த வார்த்தையெல்லாம் நம்மளால ஜீர்ணிக்க முடியல. அது எப்படி இருக்கணும் தெரியல. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். நமக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்குது. அந்த மகிமையை நம்ம என்ன பண்ணோம்? கனம் பண்ணோம். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 19-20 வாசிங்க.
1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனால் பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது. நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல. ஆமா, நீங்கள் உங்களுடையவர் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் என்ன அர்த்தம்? விலை கொடுத்துவாங்க. இந்த சரீரத்தை தேவன் வாங்கிட்டார். நல்லா கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருத்தருடைய சரீரமும் தேவனுடையது. சாவுக்கு எதுவான இந்த சரீரத்தை அவர் விலை கொடுத்திருக்கிறார். என்ன விலை தெரியுமா? தன்னுடைய ஜீவனையே அவர் நமக்காக கொடுத்தார். இயேசு கிறிஸ்துன்ற ஜீவனை கொடுத்து நம்ம என்ன பண்ணிருக்கிறாரு? வாங்கியிருக்கிறார். இதை நம்ம இஷ்டத்துக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ணிக்க முடியாது. நீங்க உங்க இஷ்டத்துக்கு இதை யூஸ் பண்ணீங்கன்னா தேவனுக்கு எடுக்கத்தான் செய்வார். பிரமாணத்தின்படி தேவன் கெடுக்கத்தான் செய்வார். அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கோம். கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் பாருங்க. வாசி முடிச்சிட்டீங்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரத்தினால். என்ன மாதிரி வார்த்தை தெரியுங்களா? தேவனுக்கு உடையவைகள் ஆகிய உங்கள் சரீரம் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இததான் செய்யணும். கடந்து போனதெல்லாம் போட்டோம். இந்த 10வது மாதத்துல இந்த சரீரம் தேவனுடைய மகிமை தங்குற ஆலயம். இத நீங்க வச்சு உங்களுடைய ஜபம், உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம், மற்ற காரியத்தெல்லாம் நீங்க உள்ள கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அவருடைய மகிமையத்தான் நம்ம பார்த்தோம். சாவாமை உள்ளது, அற்புதத்தையும் அடையாளத்தையும் செஞ்சது. அது மகிமை இறங்கினா அது மனுஷங்களால கூட நிக்க முடியாதது. அவ்வளோ விடுதலையை கொடுக்கக்கூடியது. இவ்வளவு காரியங்கள் நிறைந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய மகிமை நமக்குள்ள இருக்குதுன்னா, இந்த சரீரத்துக்குள்ள இருக்குதுன்னா, அப்ப நம்ம எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம சுயத்துக்கு எடுத்து யூஸ் பண்ணிக்கிட்டோம்னா, நான் இப்படிதான் பண்ணுவேன், நான் இப்படிதான் இருப்பேன், நான் இப்படிதான் செய்வேன், நான் இப்படிதான் பண்ணுவேன்னா ஆண்டவர் விட்டுறாரு. முடிவு மனநோவு. இப்ப இதுக்காக நம்ம ஜெபம் பண்ண ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுப்பாரா? ஜபிக்கும் போது அதுக்குதான் பார்த்து ஜெபம் பண்ணோம். ஜபங்கள் பேசுறது கிடையாது, ஒரு நிதானிக்கணும். அதனால்தான் நீதிமான் செய்கிற ஊக்கமான ஜபம். அப்போ மாற்றம் வந்தா தான் வாழ்க்கை எல்லாமே மாறும். திரும்ப சொல்றது அதுதான், மாற்றம் நமக்குள்ள வரணும். அத தேவனுங்க. அதனாலதான் பாருங்க, இந்த காரியத்தை குறிச்சு ஒரு தீர்க்க தரிசனமாவே தேவன் முன்னாடியே சொல்லிட்டார். ஆகாய் என்ற ஒரு தீர்க்கதரிசி எழுதுறாரு பாருங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். ஆகாய் 2:9. முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாய் இருக்கும். பிந்தின ஆலயத்தினுடைய மகிமை பெரிதாய் இருக்கும். முந்தின ஆலயம் எதுங்க? இப்ப நம்ம பார்த்ததுல சாலமன் கட்டின ஆலயத்தை பார்க்கலாம். பிந்தின ஆலயம் நீங்களும் நானும் தான். இந்த ஆலயத்தினுடைய மகிமை எப்படி இருக்குமா? பெரிதா இருக்கும்னா நல்லா புரிஞ்சுங்க, பூமியிலே நம்ம சிறந்திருப்போம். உங்களுக்குள்ள தேவனுடைய மகிமை இருக்குது. இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம். இதுக்கேற்ற மாதிரி நான் என்ன மாத்திக்கிறேன். கிறிஸ்துவனுடைய அச்ச அடையாளங்களை எனக்குள்ள கொண்டு வரேன். நான் எல்லாவற்றையும் நான் மாற்றிக்கொள்றேன்ற ஒரு எண்ணத்துல வரும்போது கர்த்தர் உயர்த்துவார். ஆனா அதை நம்ம அசட்டை பண்ணா கர்த்தர் கெடுப்பார். அது அப்படியே ஈக்குவல் ஆப்போசிட் ஆயிடும். சத்ரு நம்ம குடிங்க பிடிச்சிருவான். சத்ருக்கு நமக்கு என்ன பண்ணோம்? அடங்கி போனோம். ஆனா மாறா சத்ரு நம்ம குடிங்க என்ன பண்ணிடுவா? பிடிச்சிருவா. பசங்க இருக்குல்ல, உபாகமம் 28ஆம் அதிகாரம், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் ஆசீர்வாத. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்படியே டர்ன் ஆயிடுச்சு. போகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய், வருகையிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ கையிட்டு செய்கிறது எல்லாத்தையும் கர்த்தர் என்ன பண்றாரா? ஆசீர்வதிக்கிறாரு. ஆனா அந்த மகிமையை அசட்டை பண்ணும் போது, வார்த்தையை அசட்டை பண்ணும் போது ஈக்குவல் சாபம். அப்ப புரிஞ்சுக்கணும், சாபத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பது தேவனுடைய மகிமை. இன்னைக்கு நமக்குள்ள அந்த தேவனுடைய மகிமை இருக்குதுன்னு நம்ம முதல்ல உணரணும். விசுவாசிக்கிறது இல்ல, உணரணும். இதுக்குள்ள தேவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகிமை இருக்குது. இந்த சரீரம் என்னது கிடையாது. இந்த சரீரத்தை நான் என் இஷ்டத்துக்கு நான் என்ன பண்ண முடியாது,
பயன்படுத்த முடியாது, பயன்படுத்தக்கூடாது. இதை தேவன் விலை கொடுத்து வாங்கி இருக்கிறாரு. இந்த சரீரத்தை நான் தேவனுக்குன்னு ஒப்பு கொடுக்கும் போது அந்த மகிமை உள்ள இருக்குதுன்னு சொல்லிட்டு என்னுடைய பேச்சு, என்னுடைய பார்வை, என்னுடைய செயல், என்னுடைய கிரியை எல்லாமே டோட்டலா மாறும்போது கர்த்தர் திறந்திருக்க செய்வார். அந்த மாற்றம் வரலன்னா கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். இதுல நோ காம்ப்ரமைஸ். புரியுதுங்களா? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் பேசுங்க, அது மிஞ்சினது எல்லாமே பாவமா இருக்கும். அதனால இன்னைக்கு கர்த்தர் நமக்கு தெளிவா பேசியிருக்கிறாரு. நீங்களும் நானும் தேவனுடைய மகிமையை பெற்றிருக்கக்கூடிய நடமாடும் திருச்சபை. நம்மளாம் மொபைல் சர்ச், நடமாடும் திருச்சபை, தேவனுடைய மகிமை இருக்கக்கூடிய திருச்சபை. அதனால அதுக்குரிய கணத்தை நம்ம நிச்சயமா என்ன பண்ணிதான் ஆகணும், கொடுத்துதான் ஆகணும்.